ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்மார், தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்க பொன்மார்ல வந்து 3 நாட்களுக்கு முன்னாடி வைஷாலின்றவங்க வந்து இறந்து போனாங்க. ஸோ அந்த கேஸ்ல நடந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை பற்றி தான் வைஷாலின்றவங்க பாம்பேக்கு பக்கத்தில் இருக்க குணாபா, மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. அவங்களுக்கும் சென்னை பொன்மார்ல வந்து அட்வென்ட் கிறிஸ்துவ சபையில வந்து துணை பாதிரியாரா வேலை செய்யற விமல்ராஜங்கிறவர்களுக்கும் 4 வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆச்சு. அவங்க 2 பேருமே வந்து பொன்மார்ல தான் வந்து ஃபேமிலி இருந்தது. அவங்களுக்கு வந்து 11 மாத பெண் குழந்தை ஒன்று இருக்கு. விமல்ராஜுக்கு பூர்வீகம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒட்டியம்பாக்கத்துல தான் வந்து அவரோட பெற்றோர் எல்லாருமே இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து பொன்மார்ல திருசபைக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு எடுத்து அங்கேயே இருந்தாங்க. இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி ஒரு சில பிரச்சனைகள், சின்ன பிரச்சனைகள் வரும். குடும்பம் வேணா சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த மாதிரிதான் இருந்தது. 2 நாட்களுக்கு முன்னாடி ஒட்டியம்பாக்கத்துக்கு போறாரு விமல்ராஜ் போய் தன்னோட பெற்றோர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி தன்னோட மனைவி வைஷாலிக்கு வந்து திடீர்னு மார்வலியும் மூச்சு திணறலும் ஏற்பட்டது. அதை காரணம் ஆச்சு. நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காரில் அழைச்சின்னு போற வழியிலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. நான் அதுதான் பாடி எடுத்து இங்க வந்திருக்கேன் நம்ம வீட்டுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி அவரோட பெற்றோர், விமல்ராஜோட பெற்றோர் வந்து வைஷாலியோட பெற்றோருக்கு குணாபா பாம்பேக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி தன்னோட மகள் வந்து மூச்சு திணறல வந்து இறந்து போயிட்டாங்கன்ட்டு. ஸோ இமீடியட்டா அவங்களுமே வந்து மும்பைல இருந்து கிளம்பி வராங்க. ஸோ தன்னோட மகளை பார்ப்பதற்காக வராங்க. எல்லாருமே அவங்க ஃபேமிலி, சொந்தக்காரங்க எல்லாருமே வராங்க. சென்னை ஒட்டியம்பாக்கத்தில் இருக்க தன்னோட மகளோட பிரேதத்தை பார்த்து அழுவாங்க எல்லாருமே. விஷால்குமார், வைஷாலியோட தம்பி, தன்னோட அக்காவை பார்க்கறான். அக்காவோட கழுத்துலையாகட்டும் முகத்திலேயாகட்டும் காயங்கள் இருக்கிறத நோட்டீஸ் பண்ண உடனே இமீடியட்டா ஒட்டியம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னோட அக்கா சாவுல வந்து ஏதோ மர்மம் இருக்கு, அது வந்து ஒரு நேச்சுரல் டெத்து கிடையாது, வேற ஏதோ அடித்தடியோ வேற ஏதோ நடந்திருக்கு, அது என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட்ல போய் கொடுக்கணும். இதுக்கு அவங்களோட பெற்றோருமே சம்மதிக்க எல்லாருமே வந்து ஒட்டியம்பாக்கத்தை சொல்லுங்க. ஒட்டியம்பாக்கம் போலீஸ் இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து வைஷாலியோட பிரேதத்தை வந்து புதைக்காம இமீடியட்டா அதை வந்து அக்வயர் பண்ணி அங்க இருந்து செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. பிரேத பரிசோதனைக்காக அனுப்புறாங்க. நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க அனுப்பிச்சிருக்காங்க. சோ பிரேத பரிசோதனை நடக்குது. அடுத்த நாள் வந்து ரிப்போர்ட் வருது, டெத் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வைஷாலியோட மரணம் வந்து நேச்சுரல் மரணம் கிடையாது, கழுத்தை நெரிச்சு இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரியான விஷயம் தான் வந்து ரிப்போர்ட்ல வருது. இதை பேஸ் பண்ணி ஒட்டியம்பாக்கம் போலீஸ் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் வந்து அவங்களுக்கு வந்து விமல்ராஜ் மேல வந்து சந்தேகம் வருது. விமல்ராஜை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சி விசாரிக்கிறாங்க. விமல்ராஜ் கிட்ட விசாரிக்கும் போது வந்து பின்ன எதுவுமே ஒத்துக்க மாட்டேன்றாரு. அவரு இல்லன்றாரு. பொதுவா தங்களோட தோரணையில போலீஸ் தங்களோட தோரணையில கேட்கும்போது ஒவ்வொரு விஷயமா அவுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா விமல்ராஜ் வந்து எனக்கும் என் மனைவிக்குமே சிறு சண்டைகள் வரும். எங்க கல்யாணம் ஆன புதுசுல இருந்து பிரச்சனைகள் தான் வரும், அடிக்கடி சண்டை வரும். இந்த மாதிரி சமயத்துலதான் தனக்கு ஒரு உறவு இருக்கிறதாவும் அதை வந்து தன் மனைவி கண்டுபிடிச்சு அடிக்கடி சண்டை போட்டு இருந்தாவும் ஒரு நாள் இதோட உச்சமா போய் இப்ப நடந்த 2 பேருக்கும் பிரச்சனை நடக்கும்போது விமல்ராஜ் வந்து நீ மட்டும் யோகியமா, உனக்கு வந்து சம்மந்தம் இல்லையா, நீயும் மும்பையில வந்து பல பேரோட பேசுற பல பேரோட இருக்கிறன்ற மாதிரி ஏதோ சொல்ல போக 2 பேருக்குமே உச்சத்துக்கு போச்சு சண்டை. சோ அதுல இருந்து கோவித்து கொண்டு தன்னோட வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்புன வைஷாலி. சோ எங்க வெளியே போனா தன்னோட விஷயங்கள்லாம் வெளியே வந்துருமோ பயந்த விமல்ராஜ் தன் மனைவியை இழுத்து வீட்டுக்குள்ளார போட்டு அடிக்கிறாரு. அடிக்கிறது இல்லாம தலைகாணி வச்சு முகத்துல தலைகாணி அமைக்கி மயக்க நிலைக்கு எடுத்துட்டு போறாரு. மயக்க நிலைக்கு போனதுக்கு அப்புறமா பயத்துல இவர் என்ன பண்றாருன்னா இவங்க வெளியில போனா தன்னோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கழுத்தை நிறுத்தி கொலை செஞ்சுட்டாரு. இதுதான் வந்து நான் வந்து ஒட்டியம்பாக்கம் போலீஸ்ல கொடுத்த வாக்குமூலம். அவரோட வாக்குமூலத்தை எல்லாமே வந்து பதிவு பண்ண போலீஸார் கோர்ட்ல போய் அவரை ஆஜர் பண்ணி இமீடியட்டா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவர் வந்து ஜெயில இருக்காரு, விமல்ராஜ் துணை பாதிரியார். இதுல ஒரு துக்ககரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரோட தன்னோட இச்சைக்காக தன் மனைவியோட சண்டை போட்டு தன் மனைவியை கொலை பண்ணாரு. இவர் சிறைச்சாலையில போய் பார்த்துட்டாரு. அவங்களுக்கு பிறந்த அந்த 11 மாத பெண் குழந்தை அதோட நிலைமை என்ன, நெஞ்சு வழியில இறந்து போன மனைவின்னு சொல்லி நாடகம் மாதிரி இது எப்பயோ வந்து சமாளிக்கலான்னு பார்த்தாரு. எதுவுமே வந்து ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாத நிரூபிச்சு அவர் இன்னைக்கு சிறைச்சாலையில இருக்காரு. தேங்க்யூ.